வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹெரிபோன் ஸ்டிச்சில் ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் தான். ரொம்ப க்யூட்டாக அழகாக வரும். லேயர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா 5 பீட் எடுத்திருக்கேன். 5 பீடையும் ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கிள் ஆக்கிக்கலாம். இப்போ சின்ன 5 பெட்டல் ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரே கலர்லேயே போடலாம். நான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அடியில் வந்து ஃபஸ்ட்டு வேறு கலர் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பீடுக்குள்ளார வந்துட்டு ஒரு பீடு ஃபஸ்ட் பீடுக்குள்ளார நாட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு பீட்குள்ளார நம்ம உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கலர் பீடு எல்லோ கலர் நான் எடுத்துக்கிறேன். பக்கத்தில் இருக்க பீடுக்குள்ளார ஜாயின் பண்ணணும். பொறுமையாக விளையாடுங்க, ஈக்குவலாக இருக்கணும். பீட்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று மோதிட்டு முன்ன பின்ன இருக்கும். அதை ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈக்குவலாக அங்கே கிடச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சரி பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு 2 பீடு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 2 பீடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பீடை அதுக்கு அடுத்து இருக்கிற பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்குவோம். இதே போல் ஒவ்வொரு பீடுக்குள்ளாரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அடுத்த 2 பீட் எடுத்திருக்கேன். அடுத்த பீட்குள்ளார விட்டுக்கலாம். அடுத்த 2 பீடு. இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட நாட்டு. இதை வேணாட்டி நம்ம கட் பண்ணிடலாம். அது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம 4 சைடு போட்டோம். 1 2 3 4. இப்போ 5th ஒன் இங்கே போட போகிறோம். 5வது போடுறதுக்கு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது ஃபினிஷிங். இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது எல்லாத்துலேயும் க்ரீன் கலருக்குள்ளே மட்டும்தானே விட்டோம். இப்போ ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு பீட்லேயும் ஜாயின் பண்ணணும். நம்ம இந்த க்ரீன் அண்ட் எல்லோ, ஃபஸ்ட்டு எல்லோ. இப்போ 5 சைடு வந்துருச்சு. கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 இதான் ஃபஸ்ட்டு போட்டோம். 1 2 3 4 5. இந்த இப்படி முன்ன பின்ன இருக்கிறத பற்றிலாம் இது பண்ணிக்க வேணாம். அது நம்ம அடுத்தடுத்து போடும்போது நமக்கு ஈக்குவல் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு 2 பீட் எடுத்துக்குவோம்.
இப்போ இந்த எல்லோ கலர் இந்த இதில் இருக்கோம். இப்போ நம்ம இந்த பீட்டில் இருக்கோம். இதிலேருந்து இந்த எல்லோ கலர் இது உள்ளே விட்டு பக்கத்தில் இருக்க எல்லோ கலர் வழியாக மேலே வரணும். இனிமேட்டு நம்ம க்ரீன் கலருக்கு போக வேண்டியதில்லை, ஒன்லி எல்லோ கலர் இந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 2 எல்லோ எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு 2 எல்லோ எடுத்திருக்கேன். இந்த பீட்டில் இருக்கிற இந்த எல்லோ ப்ளஸ் பக்கத்து பீட்டில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு எல்லோ ஒரு பீடு வழியாக உள்ளே வரணும், இன்னொரு பீடு வழியாக வெளியே போகணும். ஹெரிபோன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சுக்கு பேர். இப்போ லாஸ்ட்டு இதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் இந்த க்ரீனுக்கு அப்புறம் 2 லேயர் இருக்குது. 1 2 3 4 வந்துருச்சு. இப்போ 5th 1 போடுறோம். இந்த லேயருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த எல்லோலையும் ஜாயின் பண்ணணும். இதில் கீழே ஃபஸ்ட்டு உள்ளே கீழே வந்துக்குவோம். வந்துட்டு இந்த ரெண்டில் செகண்ட் 1 இருக்குல்ல, இது ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர். செகண்ட் லேயரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பீட்குள்ளார உள்ளே விட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா 5 பீட்லேயுமே 2 லேயர்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே 2 வந்துடும். இப்போ இதே மாதிரி அடுத்த தேர்ட் லேயர் போவோம். சேம் ப்ராசஸ் தான். தேர்ட் 1 இப்போ தேர்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து செகண்ட் லேயரில் ஃபஸ்ட்டு பீட்டில் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். கொஞ்சம் நெருக்கி கொண்டு வரலாம் கேப் இல்லாமல். இப்போ இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 இங்கே 3 வந்துச்சு. இன்னும் இது ரெண்டுத்துலேயும் இன்னொரு லேயர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு 3 லேயர் கிடச்சிருக்கு. எல்லாத்துலேயும் 5 சைடும் 3 லேயர் போட்டிருக்கோம். இப்போ 4th லேயர் போடுவோம். இப்போ நம்ம இதில் வந்து எப்போதுமே வந்து டாப்பில் இருக்கிற பீட்குள்ளே தான் நம்ம வந்து வயரை விடணும். இப்போ இங்கே செகண்ட் லேயரில் இருக்குது பீடு ஒயரு, அதை எடுத்து கொண்டு வந்து தேர்ட் லேயர் டாப்பில் இப்போ விட்டுக்கிறேன் நான். இப்போ விட்டு இழுக்கும் போதுட்டு கொஞ்சம் வந்து நெருக்கணும், டைட் பண்ணணும். இந்த வயர் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் இழுக்கணும். இப்போ அடுத்த லைன் போடுறோம். 4th லேயர் கொண்டு வரோம். இதுவும் அதே போல் தான். இதில் வந்து கீழே வரணும், தேர்ட் லேயர் வழியாக இங்கே கீழே வரணும். அதே தேர்ட் லேயர் பக்கத்தில் இருக்கிற லைனில் மேலே வரணும். இப்போ வந்து நல்லா நம்ம இழுக்கும் போதுட்டு அது கேர்வ்டாக அப்படியே இதாகும். ஃப்ளாட்டாக இருந்தது கேர்வ்டாக மாறும் அப்படியே. ஸோ இதே போல் இது ஃபுல்லாக போட்டுக்குவோம். 4 லேயர் கொண்டு வந்துடுவோம். இப்போ வந்து நான் சுற்றி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 4 லைன் இருக்கும் பாருங்கள் லேயர். 1 2 3 4
ஸோ இதே போல் 4 இதுலேயும் 4 4 கொண்டு வந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஒன் இதில் 3 தான் இருக்குது. 1 2 3. இப்போ இதுலேயும் 4th லேயர் கொண்டு வருவோம். திருப்பி 2 பீட் எடுத்திருக்கேன். அதே போல் இன்னொரு லைன் இப்போ நம்ம போட போகிறோம். 5th லேயர் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த 4th ஒன்னில் கீழே இறங்கிக்குவோம். இதோட 4th லைன் கம்ப்ளீட்டு. அடுத்து 5th லைன் இப்போ நான் 5th லேயர் கொண்டு போக போகிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் இப்போயும். இப்போ இன்னும் 2 பீடாக ஜாயின் பண்ணிவிட்டு இதே போல் இன்னொரு லைன் கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் 5 லேயர் போட்டிருக்கேன். 1 2 3 4 5. இதே போல் தான் எல்லா சைடும் 1 2 3 4 5. 5 பெட்டல்லையும் 5 5 லைன் போட்டாச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் லைன் கொண்டு போக போகிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கேப்பாக இங்கே இருக்குது இல்லையா, இதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சும்மா தான் ஜாயின் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு பீடை ஆட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து இங்கே 5th லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 6th லைனில் வந்து 6th லைன் போடக்கூடாது. நம்ம வந்து நடுவில் பீடு ஜாயின் பண்ணிவிட்டு லைன் கொண்டு போகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் வந்துட்டு ஒரே ஒரு பீடு எடுத்துக்கிறேன். சிங்கிள் பீடு எடுத்துகிட்டு இந்த 5th லேயருக்குள்ளார மேலே போய்க்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும் நமக்கு நடுவில் இருக்கிற கேப்பு. இப்போ திருப்பியும் 2 பீட் எடுப்போம். இப்போ நான் திரும்பவும் 2 பீட் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு திருப்பியும் மேலேருந்து கீழே 6th லேயர். இப்போ சிங்கிள் பீட் எடுத்துக்குவோம். இப்போ சிங்கிள் பீட் எடுத்திருக்கேன். சிங்கிள் பீடை வந்துட்டு நம்ம மேலே இந்த இதில் வந்துட்டு அடுத்த பீடு போடுறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்குவோம். சேம் ஸ்டெப்ஸ் தான், பட் இந்த தடவை நம்ம 2 பீடுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறோம். செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். இப்போ புரியாத மாதிரி தெரியும், பட் செய்யும்போது உங்களுக்கு புரியும். திருப்பியும் 2 பீட் எடுத்து ஜாயின் பண்ணிக்குவோம் 6th லேயர். இப்போ சிங்கிள் பீட் எடுத்து அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ எல்லா பீடுக்கு 2 லேயருக்கு நடுவுலையும் ஒரு சிங்கிள் பீடு இருக்குது. இதான் அந்த சிங்கிள் பீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 வீவிங் இருக்கும். பிரைடட் ஹேர் ஸ்டைல் போல் சென்டரில் ஒரு பீடு இப்போ ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது எல்லா சைடும் வந்துருச்சு. சுற்றி போட்டோம். இப்போ வந்துட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் வந்துட்டு நம்ம ஒரு இந்த 2 இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல எல்லாம் சிங்கிள் பீடு நம்ம இப்போ இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ 4 பீடு உள்ளார ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே செகண்ட் லேயரில் இருக்கிறோம். 1 2 செகண்டில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரே ஒரு சிங்கிள் பீட் ஆட் பண்ணோம்ல, அதில் போகணும். அந்த சைடு 2 லேயர். இப்போ சிங்கிள் பீட் எடுத்துக்குவோம். எப்போதும் இந்த லைனில் வந்து 2 பீட் ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரே ஒரு பீடு தான் ஆட் பண்ண போகிறோம். 2 இதுக்குள்ளார போய்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 இதுக்குள்ளார. இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துடும். இப்போ அந்த சென்டரில் ஆட் பண்ணோம் இல்லையா, ஒரே ஒரு பீடு, அதுக்குள்ளாரையும் அந்த சைடு லைனில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிற 2 பீட்குள்ளாரையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு சிங்கிள் பீடு ஆட் பண்ணும்போது 2 பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 3 பீடு வழியாக மேலே வரணும். திருப்பியும் ஒரு சிங்கிள் பீட் ஜாயின் பண்ணி கீழே போகணும். இப்படியே இது இருக்க 5 பெட்டல்லையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் இது போடுறோம். சிங்கிள் பீடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நமக்கு ஈவனாக வந்துருச்சு. இது சைடு வியூ, இது அடியில்.
இப்போ வந்துட்டு நம்ம இந்த வயரை வந்துட்டு இன்னொரு பீட்குள்ளார கொண்டு வந்துட்டு நம்ம நாட் போட்டுருவோம். சென்டரில் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த வயரை வந்துட்டு நான் கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு கட் பண்ணிடுறேன். பொறுமையாக கொண்டுட்டு வாங்க. எக்ஸஸாக இருக்கிற வயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போல் ஃபுல் ஆரஞ்சு கலர் பண்ணியிருக்கேன். இதில் நான் அடியில் பேஸும் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி பார்க்கும்போது ஃபுல்லாக ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து அடியில் மட்டும் க்ரீன் கொடுத்துருக்கேன், டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் சென்டரில் நீங்கள் வேஸில் போடணும் அப்படின்ட்டாக்கா 2 ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரவுண்ட் பீடை வந்து ஜஸ்ட் ஒரு கம்பியை உள்ளே விட்டு எடுத்திருக்கேன். இல்லைன்னா இந்த மாதிரி வீவிங் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பியில் ஃபஸ்ட்டு 1 2ன்னு சொல்லிவிட்டு நார்மல் ஜஸ்ட்டு உள்ளே விட்டு வெளியே எடுத்தது தான் இந்த மெத்தடு. இது ரெண்டும் இது மாதிரி போட்டுட்டு நம்ம வேஸில் போடுறது அப்படின்ட்டாக்கா இந்த மாதிரி இதில் உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும் அழகா. இந்த மாதிரி லாங் இது போட்டுட்டோம்னாலும் இந்த மாதிரி இதில் இந்த இது அழகாக நீட்டாக நீட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இப்போ இங்கே கீழே வந்துட்டு நம்ம முறுக்கி விட்டுடலாம். ஒரு பீடு போட்டுட்டு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீழே வந்துட்டு போட்டுட்டு ஒரு பீடு போட்டு இப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வெளியில் வராது. இப்போ இது வந்து வெளியே வராது, இந்த மாதிரி நின்றோம். இதே போல் இது நம்ம டர்ன் பண்ணி விட்டுட்டு வேஸில் போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃப்ளவர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.